Morning integrals exercise 1.3 ல 16 sum பார்க்குறோம். integrate tan of 4x dx. tan of 4x வந்து tan square x into tan square x னு எழுதிக்கலாம். tan square x into tan square x dx. tan square x ங்கிறது நமக்கு ஃபார்முலா தெரியும். secant square x minus 1 ங்கிறது tan square x. integral secant square x minus 1 tan square x into tan square x dx equal to secant square x into tan square x minus 1 into tan square x into dx. இது எப்படி எழுதிக்கலாம்னா integral secant square x into tan square x minus tan square x நம்ம வந்து மறுபடியும் secant square x minus 1 ன்னு போட்டுக்கலாம். secant square x minus 1 ஏன்னா tan square x ங்கிறது என்னன்னா secant square x minus 1. ஏன் நம்ம இந்த secant square ஃபார்மட்ல போடுறோம்னா நமக்கு இன்டிகிரேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா tan x நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும் secant square x வரும். சோ அதுக்காக நம்ம இத சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறோம் into dx. இப்போ integral secant square x into tan square x minus secant square x minus into minus plus 1 into dx. இப்போ நம்ம இத மட்டும் முதல்ல நம்ம இன்டகிரேட் பண்ணிக்கலாம். எப்படி தனியா பண்றேன் secant square x into tan square x dx இன்டகிரேட் பண்றோம். இது நான் அதை திருப்பி எழுதிக்கிறேன். integral tan square x into secant square x dx ன்னு நான் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து tan x நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா secant square x வரும். சோ secant square x dx அப்படியே நம்ம dt ஆ கொண்டு வந்துடலாம். சோ அதனால இந்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். put tan x equal to t. So differentiating with respect to x we get tan x differentiate பண்ணா secant square x வரும் equal to dt by dx. இப்போ இது கிராஸ்ல போய்டும். அப்போ secant square x dx equal to dt. இது நம்ம இந்த secant square x dx வந்து இந்த இடத்துல நம்ம போட போறோம். dt ஆ மாத்திர போறோம். ஓகேவா? அப்போ integral tan x ங்கிறது t. அப்போ tan square x ங்கிறது t ஸ்கொயர் அப்புறம் secant square x dx ங்கிறது dt equal to t cube t ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் இன்டகிரேட் பண்ணனா t cube by 3 வரும். சோ அதாவது t ங்கிறது என்ன நம்ம கொடுத்திருக்கோம்னா tan x ன்னு கொடுத்திருக்கோம். சோ இந்த இடத்துல tan cube x அப்ளை பண்ணோம். t க்கு பதிலா tan x அப்ளை பண்றோம். அப்போ tan cube x divided by 3. அதாவது integral secant square x tan square x dx ங்கிறது tan இன்டகிரேட் பண்ணனா tan cube x divided by 3 ன்னு வந்துரும். சோ இந்த இடத்துல tan cube x by 3 அப்புறம் minus secant square அதை இன்டகிரேட் பண்ணா என்ன வரும்னா tan x வரும் plus 1 நம்ம இன்டகிரேட் பண்ணனா x வரும். So answer is tan cube x divided by 3 minus tan x plus plus c. 18th sum integral cos 2x plus 2 sin square x divided by cos square x dx. இப்போ cos 2x நம்ம sin square ஃபார்மட்ல நம்ம கொண்டு வந்துக்கலாம். எப்படின்னா ஃபார்முலா இருக்கு cos 2x equal to 1 minus 2 sin square x. இந்த ஃபார்முலாவை நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். இத இப்போ வந்து cos term வந்ததுனா cos 2x வந்து cos termல கொண்டு வந்துக்கலாம். sin term வந்ததனால நம்ம sin termல கொண்டு வந்துக்கிறோம். இப்போ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். integral 1 minus 2 sin square x plus 2 sin square x divided by cos square x into dx equal to integral இந்த 2 sin square x இந்த 2 sin square x கேன்சல் ஆயிடும். பேலன்ஸ் 1 தான் இருக்கும். 1 by cos square x. 1 by cos square x ங்கிறது என்னன்னா secant square x. integral secant square x dx. secant square x நம்ம இன்டகிரேட் பண்ணனா tan x வரும். tan x plus c. 19th sum integral 1 by sin x cos cube x dx. இது நம்ம sin x cos x ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு. அதனால நம்ம வந்து மேலேயும் அத மாதிரி நம்ம கொண்டு வந்துக்கலாம். அப்பதான் நம்ம இன்டகிரேட் பண்றது ஈஸியா இருக்கும். இப்போ 1 வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா sin square x plus cos square x = 1 ன்னு ஒரு ஃபார்மட் இருக்கு. அதனால நம்ம அந்த ஃபார்மட்டை எழுதிக்கிறோம். sin square x
ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ், ஒன்றுக்கு பதிலாக சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் போட்டுக்கிறோம். கீழே சைன் எக்ஸ் இன்ட்டு காஸ் கியூப் எக்ஸ் இன்டெக்ரல் டிஎக்ஸ். இப்போது இதை நம்ம தனித்தனியாக ஸ்ப்ளிட்டப் பண்ணி எழுதிக்கலாம். இன்டெக்ரல் சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை சைன் எக்ஸ் இன்ட்டு காஸ் கியூப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் divided by sin x into cos cube x அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா எப்படி எழுதிக்கலாம்னா நம்ம இந்த sin x cos cube xங்கிறது இது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிறனால தனித்தனியாக ஸ்ப்ளிட்டப் பண்ணி எழுதியிருக்கோம். இப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா இன்டெக்ரல் இந்த காஸ் கியூப் எக்ஸுங்கிறது வந்து இதுலேயும் இருக்குது இதுலேயும் இருக்குது. அதனால் நம்ம வந்து காஸ் ஸ்கொயர் எக்ஸ் நம்ம முதல்ல வெளியில் எடுத்துக்கலாம். அப்போ 1 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் எடுத்துட்டோம். பேலன்ஸ் என்ன இருக்குதுன்னு இங்கே எழுதிக்கலாம். அதாவது சைன் ஸ்கொயர் எக்ஸ் by sin x into cos x. ஏன்னா வந்து நம்ம காஸ் ஸ்கொயர் எக்ஸே ஒன்று எடுத்துட்டோம், பேலன்ஸ் காஸ் எக்ஸ் இருக்கும் இங்கே. அதே மாதிரி இந்த இடத்துலையும் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை சைன் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ். இதுலேயும் காஸ் எக்ஸ் இருக்கும், இங்கேயும் காஸ் எக்ஸ் இருக்கும், சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் இருக்கும், இங்கேயும் சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் இருக்கும். ஓகேவா? எடுத்து நம்ம இது காமனாக நம்ம எடுத்துட்டோம், இதை எடுத்து எழுதிட்டோம் இங்கே. ஓகே, இப்போ என்னென்னா இதை நான் இங்கே எழுதிக்கிறேன் உங்களுக்கு. ஈக்குவல் டு இன்டெக்ரல் 1 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை சைன் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் ப்ளஸ் இங்கே ஸ்பேஸ் இல்லாதனால இங்கே நான் எழுதுகிறேன் இன்ட்டு ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் into dx. ஓகே, இப்போ நமக்கு இந்த இடத்துல சைன் ஸ்கொயர் எக்ஸ்க்கும் இந்த சைன் எக்ஸ்க்கும்னா பேலன்ஸ் சைன் எக்ஸ் இங்கே இருக்கும். அதே மாதிரி இங்கே இன்ட்டு இங்கே காஸ் எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு காஸ் எக்ஸ் இருக்கும் மேலே, இது இன்ட்டு இது. ஓகே, அப்போது மேலே என்ன இருக்குன்னா சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் இருக்குது. ஈக்குவல் டு இன்டெக்ரல் 1 காஸ் ஸ்கொயர் எக்ஸுங்கிறது சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் ப்ளஸ் cos x by sin x. ஏன்னா இது வந்து ஸ்ட்ரைக் பண்ணால் பேலன்ஸ் cos x இங்கே இருக்குது இன்ட்டு dx. இது வந்து என்னென்னா ஈக்குவல் டு இன்டெக்ரல் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸுங்கிறது tan x ப்ளஸ் காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸுங்கிறது காட் எக்ஸ் இன்ட்டு dx. இப்போ ஈக்குவல் டு இன்டெக்ரல் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு tan x ப்ளஸ் காட் எக்ஸுங்கிறது 1 tan x. ஏன்னா எல்லாத்தையும் நம்ம tan ஃபார்மெட்டில் கொண்டு வந்துக்கிறோம். ஏன்னா டேனை நம்ம வந்து tan x நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் வரும், இங்கே சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது, அதனால் நம்ம மாற்றி எழுதிக்கிறோம். ஓகேவா? ஈக்குவல் டு இதை நான் இப்படி திருப்பி எழுதிக்கிறேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. இப்போ முதல்ல tan x ப்ளஸ் 1 tan x இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ், இந்த சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துக்கிறேன் இன்ட்டு டிஎக்ஸ். ஏன் இப்படி பண்ணேன்னா tan x டிஃபரன்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் வரும். ஸோ அதுக்காக நான் இப்படி மாற்றி எழுதிக்கிறேன். இப்போது tan x நம்ம வந்து டீன்னு வச்சுக்கலாம். புட் tan x ஈக்குவல் டு டி. டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் we get secant square x tan x டிஃபரன்ஷியேட் பண்ணால் secant square x ஈக்குவல் டு dt by dx. இப்போ dx இந்த சைட் போயிடும், secant square x into dx equal to dt. இந்த இதை வந்து நம்ம இந்த இடத்துல கொண்டு வர போகிறோம். இந்த secant square x dxக்கு பதிலாக dt போட போகிறோம், டேனுக்கு பதிலாக t போட போகிறோம். ஓகேவா? இப்போ ஈக்குவல் டு இன்டெக்ரல் tan x பதிலாக t போடுறோம் ப்ளஸ் 1 tan x பதிலாக t போடுறோம் இன்ட்டு secant square x dxங்கிறது dt. ஓகே, இப்போது டீங்கிறத இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும்னா டி டு த 1ன்னு அர்த்தம். அப்போ டி ஸ்கொயர் பை 2, அதாவது என்ன ஃபார்முலா கொண்டு வந்திருக்கோன்னா இன்டெக்ரல் எக்ஸ் ஆஃப் என் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் என் ப்ளஸ் 1 டிவைட் பை என் ப்ளஸ் 1. இந்த ஃபார்மேட்டை நம்ம இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். டி டு த 1 வந்து இன்டெகிரேட் பண்ணால் டி ஸ்கொயர் பை 2 ஆகிடும். ஓகே, ப்ளஸ் 1/t வந்து இன்டிகிரேட் பண்ணால் என்ன வரும்? log t வரும். 1/xl இன்டிகிரேட் பண்ணால் log x வரும். 1/t இன்டிகிரேட் பண்ணால் log t வரும். ப்ளஸ் c. இப்போ நமக்கு டீங்கிறது என்னென்னா இங்கே tan xன்னு கொடுத்துருக்கோம். ஓகே, டீக்கு பதிலாக tan x சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஈக்குவல் டு tan ஸ்கொயர் x
by 2 plus log tan x plus c.